அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்தஹு. கண்ணியமிக்க சுபி டிவி நேயர்களே, நாம் எப்படிப்பட்ட பெண்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நம் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வழிகாட்டி உள்ளார்கள் என்று பார்ப்போம். யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும்? யாரை திருமணம் செய்யலாம்? நம் கண்மணி நாயகம் ஹல்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், 4 நோக்கங்களுக்காக ஒரு பெண் மணமுடிக்கப்படுகிறாள். 1. அவளது செல்வத்திற்காக. 2. அவளது குடும்ப பாரம்பரியத்திற்காக. 3. அவளது அழகிற்காக. 4. அவளது மார்க்க நல்லொழுக்கத்திற்காக. ஆகவே மார்க்க நல்லொழுக்கம் உடையவளை மணந்து வெற்றியடைந்து கொள், இல்லையேல் உன் 2 கரங்களும் மண்ணாகட்டும். அறிவிப்பவர் ஹல்ரத் அபூ குரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் புகாரி ஷரீஃப் 5090 ஹதீஸ். மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை மணப்பெண்ணாக தேர்வு செய்ய வேண்டும் என நபிகளார் கூறுவதோடு அவள் மூலம்தான் வெற்றி பெற முடியும் என்பதையும் இந்த செய்தியில் தெரிவிக்கின்றார்கள். இன்று கணவன் மனைவிக்கிடையில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளுக்கும் கருத்து வேறுபாடுகளுக்கும் மணப்பெண்ணை தேர்வு செய்வதில் உள்ள குளறுபியே அடிப்படை காரணமாக திகழ்கின்றது. மேற்கண்ட புலம்பலுக்கும் தவிப்புக்குமான காரணம் நல்லொழுக்கமுள்ள பெண்ணை மனைவியாக தேர்வு செய்யாததே என்பதை திட்டவட்டமாக கூறலாம். நல்ல பெண்ணே சிறந்த செல்வம். இஸ்லாம் நல்லொழுக்கமுள்ள பெண்ணை மணந்து கொள்ள சொல்வதின் காரணம், ஒழுக்கமுள்ள பெண்ணுக்கு மிக உயர்ந்த அந்தஸ்தை வழங்கி அவளை கண்ணியம் செய்கிறது. உலகில் குவிந்து கிடக்கும் செல்வங்களில் நல்ல பெண்ணே சிறந்த செல்வம் என்று இஸ்லாம் கூறுகிறது. அல்லாஹுவின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், இவ்வுலகம் முழுவதும் பயனளிக்கும் செல்வங்களே, பயனளிக்கும் இவ்வுலகச் செல்வங்களில் மிகவும் மேலானது நல்ல மனைவியே. அறிவிப்பவர் ஹல்ரத் அப்துல்லா பின் அம்ரு பின் அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதாரம் முஸ்லிம் ஷரீஃப் 2091 ஹதீஸ். ஒரு மனிதன் உலகில் திரட்டும் பொக்கிஷங்களில் சிறந்த பொக்கிஷம் பொற்புதையல் நல்ல பெண்ணே. ஒரு மனிதன் சேகரிப்பதில் மிகச் சிறந்ததை நான் உனக்கு அறிவிக்கட்டுமா? அவள் நல்லொழுக்கமுள்ள பெண்ணாவாள். அவளை அவன் பார்க்கும்போது அவனை மகிழ்விப்பாள். அவன் அவளுக்கு கட்டளையிட்டால் கட்டுப்படுவாள். அவன் அவளிடம் இல்லாமல் இருக்கும்போது அவனுக்காக அவனுக்குரியவர்களை பாதுகாத்துக் கொள்வாள் என்று ஹல்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹல்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களிடம் கூறினார்கள். அறிவிப்பவர் ஹல்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்னவர்கள். ஆதார நூல் அபுதாவுத் ஷரீஃப் 1417. நல்லொழுக்கமுள்ள பெண்ணிற்கு இவ்வளவு உயரிய அந்தஸ்தை இஸ்லாம் வழங்குவதாலே மணப்பெண்ணை தேர்வு செய்வதில் ஒழுக்கத்திற்கும் மார்க்கத்திற்கும் முதலிடம் ஒடுக்க வேண்டும் என மார்க்கம் கட்டளையிடுகிறது. ஒருவர் மார்க்க பற்றுள்ள பெண்ணை மணப்பெண்ணாக தேர்வு செய்வதினால் அவரது வாழ்வில் பல்வேறு நன்மைகளை அடைந்து கொள்கிறார். அவரது நிம்மதியான வாழ்விற்கு பல வகையில் ஒழுக்கமுள்ள பெண் அடித்தளமாக திகழ்கிறாள். குடும்ப நலனில் அக்கறை. நல்லொழுக்கமுள்ள பெண் தனது கணவனின் வீட்டாருக்கும் தான் ஆற்ற வேண்டிய கடமைகளை பணிகளை அறிந்து அது தொடர்பாக மார்க்கம் கூறும் பின்வரும் போதனையை எப்போதும் நினைவில் நிறுத்திக் கொள்கிறாள். அல்லாஹுவின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகளே. உங்கள் பொறுப்புக்குட்பட்டவை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். மக்கள் மீது ஆட்சி புரியும் தலைவர் அவருக்கு பொறுப்பாளியாவார். அவர்களை அவர்கள் ஆட்சி புரிந்த விதம் குறித்து அவர் விசாரிக்கப்படுவார். ஆண் தன் வீட்டாருக்கு பொறுப்பாளி ஆவான். அவர்களை பராமரித்த விதம் குறித்து அவன் விசாரிக்கப்படுவான். பெண் தன் கணவனின் வீட்டிற்கும் அவனது குழந்தைக்கும் பொறுப்பாளியாவாள். அவர்களை பராமரித்த விதம் குறித்து அவள் விசாரிக்கப்படுவாள். அடிமை தன் எஜமானன் செல்வத்திற்கு பொறுப்பாளி ஆவான். அவன் அதை பாதுகாத்த விதம் குறித்து விசாரிக்கப்படுவான். ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகளே. உங்கள் பொறுப்புக்குட்பட்டவை குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அறிவிப்பவர் ஹல்ரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் புகாரி ஷரீஃப் 2554. என் கணவனின் குடும்பத்திற்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளைப் பற்றி இறைவன் விசாரிப்பான் என்ற கடமையுணர்வு மார்க்கப்பற்றுள்ள பெண்ணிடத்திலேயே இருக்கும். ஆதலால் அவள் தனது கடமைகளை செம்மையாக நிறைவேற்றுவாள். குடும்பத்தில் செய்ய வேண்டிய இதர வேலைகளை மாமியார் பிறர் சொல்லி செய்யப்படும் நிலை இருக்காது. தானே மனமுவந்து குடும்ப வேலைகளை இழுத்து போட்டு செய்வதால் குடும்ப உறுப்பினர்களின் அன்புக்கு பாத்திரப்பட்டவளாக மாறிவிடுவாள். எனவே கணவன் வேலை முடித்து வீட்டிற்கு வந்ததும் ஒருவரை பற்றி ஒருவர் குறை சொல்லும் நிகழ்வுகளுக்கு இடமில்லாது போவதால் கணவனின் உளறிய பல பிரச்சனைகளுக்கு இது முற்றுப்புள்ளியாக அமையும்.
இந்த ரீதியில் கணவனுக்கு பெருமளவு நிம்மதி ஏற்படும் என்பது உறுதி. ஒழுக்க ரீதியாக நல்லொழுக்கமுள்ள பெண்ணை மனைவியாக தேர்வு செய்வதால் நமது குடும்பமும் ஒழுக்கமுள்ளவர்களாக, ஓரளவு மார்க்கப்பற்றுள்ளவர்களாக மாறும் சூழ்நிலை ஏற்படும். ஹல்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் மணப்பெண்ணை தேர்வு செய்யும்போது தங்கள் சகோதரிகளுக்கு ஒழுக்கம் கற்பித்து அவர்களை பராமரிக்கும் பண்புள்ள ஒழுக்கமுள்ள பெண்ணையே மணப்பெண்ணாக தேர்வு செய்திருக்கிறார்கள் என்பதை ஹதீஸிலிருந்து அறிகிறோம். நீண்ட ஹதீஸின் ஒரு பகுதி: நீ கன்னிப் பெண்ணை மணமுடித்துக் கொண்டாயா, வாழ்ந்த அனுபவமுள்ள பெண்ணை மணமுடித்துக் கொண்டாயா என்று கேட்டிருந்தார்கள். அதற்கு நான் வாழ்ந்த அனுபவமுள்ள ஒரு பெண்ணைதான் மணமுடித்துக் கொண்டேன் என்று பதில் கூறினேன். அதற்கு அவர்கள், கன்னிப் பெண்ணை மணமுடித்திருக்க கூடாதா? நீர் அவர்களுடனும் அவர் உம்முடனும் மிக மகிழ்ந்திருக்கலாமே என்று கூறினார்கள். நான், அல்லாஹுவின் தூதரே, எனக்கு சிறுவயது சகோதரிகள் பல இருக்கும் நிலையில் என் தந்தை உஹுது போரில் மரணித்து விட்டார்கள் அல்லது கொல்லப்பட்டு விட்டார்கள். ஆகவே அவர்களைப் போன்றே அனுபவமற்ற சிறுவயது பெண் ஒருத்தியை நான் மணந்து கொள்ள விரும்பவில்லை. ஆகவே அவர்களை பராமரிப்பதற்காகவும் அவர்களுக்கு ஒழுக்கம் கற்பிப்பதற்காகவும் வாழ்ந்த அனுபவமுள்ள ஒரு பெண்ணையே மணந்து கொண்டேன் என்று பதிலுத்தேன். ஹல்ரத் ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் புகாரி ஷரீஃப் 2967 ஹதீஸ். மார்க்கப்பட்டுள்ளவளை மனைவியாக தேர்வு செய்வதாலே நமது குடும்பம் சொர்க்க பாதையை நோக்கி பயணிக்கும் ஒரு வாய்ப்பு வாய்க்கும் என்பதை நினைவில் கொள்க. குழந்தை வளர்ப்பில் அக்கறை. நல்லொழுக்கமுள்ள பெண் கணவனின் குடும்ப நலனில் பொறுப்போடு நடந்து கொள்வது போல் தங்களின் குழந்தை வளர்ப்பிலும் கடமையுணர்வோடு நடந்து கொள்வாள். பெண் தன் கணவனின் வீட்டிற்கும் அவனது குழந்தைக்கும் பொறுப்பாயாவாள். அவர்களை பராமரித்த விதம் குறித்து அவள் விசாரிக்கப்படுவாள். ஹல்ரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் புகாரி ஷரீஃப் 2554 ஹதீஸ். இன்று பலரும் தீயவர்களாக, இறைவனின் வெறுப்பிற்குரியவர்களாக இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் அவர்களது பெற்றோர்களின் வளர்ப்பு முறையே. குழந்தைகளை எப்போது கண்டிக்க வேண்டும், எந்த இடத்தில் அன்பு பாராட்ட வேண்டும் என்ற இடம்பொருள் தெரியாமல் தங்கள் குழந்தைகள் தருதலைகளாக மாறுவதற்கு ஒருவிதத்தில் பெற்றோர்களே காரணமாயமைந்து விடுகின்றார்கள். தீயமையான காரியங்களில் ஈடுபட பணம் கேட்டாமல் மறுப்பேதும் இன்றி வழங்குவது, தீய நண்பர்களோடு சகவாசம், தொழுகையை புறக்கணித்து உறக்கம், தொலைக்காட்சியில் மூழ்கிவிடுதல் போன்ற காரியங்களில் குழந்தைகள் ஈடுபடும்போது தக்க அறிவுரைகளையும் வழங்க பெற்றோர்கள் மறந்துவிடுகின்றார்கள். இது போன்ற குறைகள் மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை மணப்பெண்ணாக தேர்வு செய்வதால் வேரோடு பிடுங்கி களையெடுக்கப்படும். அவளது அன்பு கலந்த கண்டிப்பினால் நமது குழந்தைகள் நல்லவர்களாக, ஒழுக்கசீலர்களாக மாறுவார்கள்.